சீக்கிரம் கொடுங்க தாத்தா. சே, எதனா ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம அம்மா எங்கன்னா சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஐயோ, எப்போ படித்து முடிக்க போகிறேன்னு தெரியலையே. என்னங்க ஐயோ, என்னடா பாத்து போ, எதுக்கு அப்படி ஓடுற? இவன் தாங்க சார், படிப்புன்னு வந்துட்டா தன்னை யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பான். அந்த கவனத்தை கொஞ்சம் தரையில வச்சிருந்தா வழிக்கு விழாம இருந்திருப்பியப்பா. என்னடா இப்படி போய் விழுவுற? பைபிள் காம்படிஷனா வசனம் படிச்சுட்டு இருக்கேன். 200 வசனம் யார் சீக்கிரம் படிச்சு முடிச்சு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. அதான். அதுக்கு நீ இப்படி ஓடுவியா? கை கால் ஒடிச்சுனா என்ன பண்றது? பார்த்து படிக்கட்டுல பொறுமையா போ. அப்பா, சபா சமாடி. ஐயோ, எந்த வசனத்துலேருந்து விட்டேன்னு தெரியலையே. 180 வரைக்கும் படிச்சிருக்கேண்ணா. இப்போது 180னா இன்னும் 20 வசனம் எப்படின்னா படித்து முடிச்சிடணும். நம்ம தான் எப்படின்னா இதை ஃபுல்லாக முடித்து ஃபஸ்ட் ஆளாக சொல்லணும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்புறம் சூப்பர்ரா. இவன் தாங்க டேவிட். மொபைலை கையில் எடுத்து கேம் விளையாட ஆரம்பிச்சான்னா உலகத்தையே மறந்துடுவான். அப்படி ஒரு டேலண்ட்டுங்க இவனுக்கு. அவ்வளோதான்டா, நம்ம தான்டா எப்பவுமே டாப். எப்பவுமே டேய், நம்ம மட்டும் தான் விளாண்டுக்கிறோம். எப்போ அந்த ஷாம்பி கூப்பிட்டாலும் வரக்கூட மாட்டேன்டா. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் மேட்ச் போட்டுன்னு இருங்க, நான் போய் அவனை போய் கால் பண்ணி வர வைக்கிறேண்ணா. நீராமல் டேவிட் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? ஹலோ, சொல்கிறா. ஹலோ ஷாம், என்னடா பண்ணுற? நானா அந்த பைபிளில் கொடுத்தாங்கல்ல அந்த காம்படிஷன் 200 வசனம் சொல்லணுன்னு அதை படிச்சுட்டு இருக்கேன். 180 வரைக்கும் வந்துட்டேன். நீ படிக்கல? அதெல்லாம் யாரா படிச்சுனப்பா, அதெல்லாம் படிக்கல, அதெல்லாம் வேணாம். சரி, ஃப்ரீ ஃபயர் விளாட்லாமா? ஃப்ரீ ஃபயரா? டேய், அதெல்லாம் எனக்கு விளையாட தெரியாதுடா, பிடிக்காது. எங்கள் அம்மா திட்டுவாங்க அதெல்லாம் விளையாடினா. ஏய் வாடா, பசங்களாம் வராங்கடா. பசங்களாம் வராங்களா? யார் யார்? விக்கி, ஜான், அப்புறம் சிரஞ்சீவி எல்லாரும் வராங்கடா, வாடா. விக்கி வரானா? விக்கி எல்லாம் வரமாட்டானே, அவன்லாம் எதுலையுமே சேர்ந்துக்க மாட்டானே. உண்மையாக வரானா? நாங்கள் இப்போ தான் ஒரு மேட்ச் போட்டு ஜாலியாக வரலான்னு இருந்தோம். நீ வா, இப்போ நீ வரியா வரலையா? ஏய் வாடா, வளரலாம் வாடா. எனக்கு அது எப்படி விளையாடணும்னு தெரியாது. ஆனால் நான் சொல்லித்தரேன், நீ வா. சரி சரி சரி. ஓகே. ம் ம் விக்கி எல்லாம் வரானாமே. ஷாம், வந்துட்டேடா உள்ள? உள்ளே வந்துட்டேன்டா. இப்போ நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன், நீ அதை +1 காட்டும், அதை மட்டும் கிளிக் பண்ணு, சரியா? அப்படியா? ஆமாம், அது க்ரீன் கலர் டிக் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. டேய் எங்கடா இருக்கீங்க ஷாமே? அவன் வேறு மெடிக்கல் கல்வி வச்சுடா. மெடிக்கல் இருந்தால் கொடுங்கடா. டேய் வாங்க 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 வாங்க, ஒன்று கொடு. போடுறா அவனை போடுறா. டேய் வாங்கடா டேய், வந்து பின்னாடி வாங்கடா. டேய் எங்கடா இருக்கீங்க? வந்த பின்னாடியே வாங்கடா தானே சொன்னேன்.
நான் எங்கேயோ ஓடிட்டே இருக்கேன்டா. சுர்ரா சுர்ரா. என்னடா நம்ம ஜெயிச்சிட்டோமா? செம்மடா. டேய் செமையா இருக்குடா இந்த கேமு. என்கிட்ட விளாட சொல்லவே இல்லை, நீங்கள் மட்டும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. இனிமேல் நம்ம டெய்லி விளையாடலாம்டா. ஆ போடு, நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். டே ஷாமு, இன்னைக்கு விடிய விடிய விளாட்றேன்டா. நம்ம ஸ்குவாடை பார்த்தெல்லாம் ஓட போகிறானுங்க பாரு. ஷாம், ஃபோன் எடுத்து வச்சு தூங்கு. டேய், உன்னை ஃபோன் எடுத்து வச்சு தூங்குன்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லைடா, சும்மா நொய் நொயின்னு கூப்பிட்டுனே இருக்கிறாங்க. நீ போட்டாங்கடா ஷிட். ஓ ஏய், எவ்வளோ நேரம் கத்திட்டு கிடக்குற? சாப்பாடு போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த கேம் என்னைக்கு விளையாட ஆரம்பிச்சியோ ரொம்ப மோசமாயிட்டே நீனு. சீக்கிரமா சாப்பிட. வரேன் போங்க. ஸோ டென்ஷன் ஆயிடுச்சு. விக்கி, டேவிட்டே ஒருத்தந்தான் இருக்கான், நல்லா பாரு. போடுற பூயாடா பூயா. பூயா 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 பூயா. சூப்பர்ரா பூயா பூயா. வர வர ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிற நீனு. இப்போ பாரு எங்கள் அம்மாடா, உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, சும்மா நொயின்னு வாங்க. ஆ வரேன். டேய் என்னடா எது எக்கோ சவுண்ட்லாம் கேட்குது, எங்கே இருக்க? டேய், அவங்க உட்காந்து எங்கள் அம்மா சும்மா நான் என்ன கற்றுனுக்கிறாங்கடா. ஏன்டா கற்றுனுக்கிறேன்? பாத்ரூம் உட்காந்துக்கிறேன்டா. பாத்ரூமில் இருக்கியா? டேய் பாத்ரூமில் என்னடா பண்ணுறேன்? சும்மாவே இருக்க மாட்டாங்கடா எங்கள் அம்மா. ஏன் என்ன பண்ண அவங்க அம்மா? சும்மா திட்டினே இருக்காங்களா? அப்படியா? ஏ பையா 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 ரிவை. ஆ தமிழா ப்ரோ? தமிழா ப்ரோ நீங்கள்? ஆமாம் ப்ரோ, நீங்க? நான் தமிழ் தான் ப்ரோ. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? சென்னை தான் ப்ரோ. நீங்க? சென்னையா ப்ரோ? நானும் சென்னை தான் ப்ரோ. அப்படியா ப்ரோ? செம்மையாக விளையாடுறீங்க ப்ரோ. ப்ரோ பிளேயர் ப்ரோ. ஓ ஓகே சூப்பர் ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோ? ஸ்கூலாக காலேஜ் படிக்கிறீங்களா? படிச்சு முடிச்சிட்டேன் ப்ரோ, வேலை தேடிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் எங்களோட பெரியவங்க. +2வா? அப்போ தம்பி தான் நீங்க? ஆமாம்மா தம்பிங்க தான் ப்ரோ. ஒரு நாள் மீட் பண்ணலாம் ப்ரோ. மீட் பண்ணலாமா? எப்போ மீட் பண்ணலாம்? அது வரேன். அது வா என் பின்னாடி வா. வரேன்டா. போட் டேய் போட்டானடா டேய். என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நின்றுட்டு இருக்கிற? வர டேய் வேஸ்ட்ரா நீனு. டேய் சாம, என்ன தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? நாளைக்கு பார்த்துலாம். 2:30 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே தூக்கம் வருதுன்ற. விடிய விடிய விளாட்லான்னு வேறு சொல்கிறேன். சரிப்பா தூங்குப்பா.
டே பாய்டா பாய். ஒன்றுத்துக்கும் உதவாதது, நான் விளையாடிக்கிறேன் இப்போ. வந்துட்டேன்டா. சாவு 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 தான் நாய்ங்களா? யார்கிட்ட? போ. நல்லா இல்ல, உனக்கு பிடிக்குமா? எனக்கு ஏன் பிடிக்கும்? ஆனா இதோட கிரீன் லேஸ் தான் ஹைலைட்டா இருக்கும்ல. கிரீனா? பச்சை கலர். அது நல்லா இருக்கும். ஆமா, நாங்க குட்டாலே தோம இருக்கிறது முடிச்சியா? வேறா முடிப்பா ஒரா பார்த்துக்கலாம். இதுல நல்லா இல்லை. நகை போட்டு அம்மாடி அடிக்கும். ஏய், நேற்று நைட் என்ன பாதிலேயே போய் தூங்கிட்டேன், மேட்ச் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அம்மா தூக்கண்டா, நீ வேற. அப்படியே ஃபோன் மேலே ஊந்து நல்லா தூங்கிட்டேன். தூக்கம் இதெல்லாம் ஃபால்ல இருக்குன்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு. நைட் 5:30 மணி தான் தூங்கினேன். விடிய மேட்ச். என்ன சொல்கிறா? தமிழ்ல தானே சொன்னேன், கேரளா உனக்கு. ஓ, காமெடி பண்ணுறீங்களா? உனக்கு தெரியுமா, ஃப்ரீ ஃபயரில் நீ நைட்டு ஒரு மிஷின் ஒன்று வருது. அதில் விளாண்டு அந்த மிஷினில் வந்து கன்னு கின்னு அது இது எக்கச்சக்கமான வருது. இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நம்ம விளாடுறோம், எல்லாருமே சுட்டு தள்ளுறோம். ஆமாண்டா, காலையில கூட எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் அது. இன்னைக்கு நைட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. வேற லெவல் பண்றோம். பாடி என்னன்றது காட்டுறா. இன்னைக்கு தூங்கிடாதடா எப்பா. டேய், தூங்கலாம் மாட்டோம், நம்ம விளாட்றோம், நம்ம விட்டு விளாட்றோம். சரியா? நம்ம விக்கி எல்லாருமே வர வச்சு எல்லாருமே எல்லாம் ஒரே மேட்ச் விளாட்றோம். ஷாம், கது தர. ஏய் ஷாம், என்ன பண்ற இந்த பையன்? டேய் ஷாம், ஷாம், கதவு தர. ஐயோ, என்னாச்சு உனக்கு? டேய் டேவிட்டு, 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஃபைனல் மேட்ச்சு இது விட்டிங்கன்னு வையே, தோத்துட்டுன்னா அசிங்கம். ஆனால் மட்டும் தோத்திங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் முகத்துலேயே முழிக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் நான். நம்ம ஸ்குவாடு என்னன்றதை காட்டணும். வா வா வா. ஏய் லாஸ்ட்டுக்குடா. ஏய் இன்னும் ஒருத்தன் தான்டா இருக்கான். அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ. ஏய் நீ ஏன்டா அந்த பக்கம் போற? விக்கி இப்படி வாடா, இந்த பக்கம் வாடா. ஏய் என்ன சொல்றானுங்கடா, எங்கடா இருக்கீங்க? டேவிட் இப்படி வா, இந்த பக்கம், இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. ஏய் போறா போறா போறா. ஏய் என்னடா நீங்க? டேய் கதவு தரடா ஷாம். ஐயோ, என்னாச்சு தெரியும் உனக்கு? ஏய் ஷாம், கதவு தரடா ஷாம். ஷாம், கதவு தரடா. நாமி என்னடா ஆச்சு உனக்கு? நான் பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? எவ்வளவு நேரம் கதவு தட்டுறேன்? நீ போங்க.
டேய் வாடா உள்ள வாடா உள்ள வாடா. எல்லாம் இந்த ஃபோனால் தான். கொடு ஃபோனை. என்னம்மா பண்ண என்னம்மா பண்ண ஃபோனை ஏன் வச்ச? கஷ்டமாச்சு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் லாஸ்ட் மேட்ச். சரி பண்ணி லாஸ்ட் மேட்ச் போச்சு. ஏன் வச்ச? ஏன் வச்ச? எனக்கு யாரும் வேணாம். நான் போறேன், வீட்டை விட்டு போறேன். உட்காருமா. என்னம்மா? சார் என் பையன். என்னது இது? சார் என் பையன் கேம்லாம் நிறைய விளையாடுவான். சரி. கோவத்தில் ஃபோனை வாங்கி உடச்சிட்டேன். எங்கே தேடி கிடைக்கல சார், கோச்சிட்டு போயிட்டான். எல்லாம் ஃபோனை கொடுக்க வேண்டியது, இப்போ காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. காணாமல் போயிட்டான், அதான் போயிட்டான். சரி, இங்கே ஒரு கையெழுத்தை போட்டு கொடு. இந்தா, படிக்கிற காலத்தில் எதுக்கு ஃபோனை வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள்? ஆ சார் மற்றபடி அவன் நல்ல பையன் தான் சார். இங்கேயா சார்? போடு போடு, அதை அங்கே போடு. எடையா அது யாருன்னு பார்த்து கொஞ்சம் முடிச்சு விடு. ஏன் அங்கே நிற்கிறாங்க சும்மா? ஃபோட்டோ இருக்குதா? ஆ இதோ இருக்கு சார். ஆ, ஃபோட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸு. எல்லாமே இருக்குது சார். சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். ஆ, +2 தான் +2 படிக்கிறானா? இந்த காலத்து பசங்களை நீங்கள் ஒழுங்காக வளர்க்குறது இல்லை. நீங்கள் ஒழுங்காக வளர்த்து அவன் எப்படி இருக்க போகிறான்? ஃபோனை குத்துடுறது, அப்புறம் கண்டுபிடின்னு இப்போ வந்து அழுவுறது. நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி ஓடி போகிற பசங்களாம் 5-10 வருஷம் ஆனாலும் வரமாட்டானுங்கம்மா. என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க? பின்ன நடக்கிறதா சொல்கிறேன் நான். எத்தனை கேஸாக பார்த்துட்டு போனாங்க சார். மற்றபடி நல்ல பையன் தான் சார். இதில் தான் சார் இப்படி ஆகிட்டான். சின்ன பையன்தான், நல்ல பையன்தான் அவன். அந்த ஃபோன் தான் இப்படி வாக்கி வச்சுக்குதே. இந்தா ஏட்டை ஆகிட்ட கொடுக்குது சார். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துங்க சார். பார்க்கலாம். போமா பார்த்துக்கலாம். படிக்கிற காலத்தில் எதுக்கு ஃபோனை வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள்? ஆ, இந்த மாதிரி ஓடி போகிற பசங்களாம் 5-10 வருஷம் ஆனாலும் வரமாட்டானுங்கம்மா. இந்த காலத்து பசங்களை நீங்கள் ஒழுங்காக வளர்க்குறது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஓடி போகிற பசங்களாம் 5-10 வருஷம் ஆனாலும் வரமாட்டானுங்கம்மா. வா டேவிட். அவனை பற்றி தான் தெரிஞ்சுதாம்மா? இல்லைப்பா, நானும் 1 வருஷமாக தேடிட்டேன். போலீஸ்காரங்க கூட இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவனை தேடாத இடமே இல்லை. ஆனால் எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல. நீ எங்கன்னா பார்த்தியாப்பா? நான் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேம்மா, அவன் எங்கேயுமே கிடைக்கலம்மா. பசங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டுமே அவன் எங்கேயுமே கிடைக்கலம்மா. அவன் எங்கே இருக்கான்னு தெரில. சாப்பிட்டானா இல்லை தூங்குனானா, உயிரோடு இருக்கானா இல்லை செத்துனான்னு கூட தெரிலப்பா. சரிம்மா, முடிஞ்ச அளவுக்கு நானும் முயற்சி பண்ணுறேம்மா. சரிப்பா. சரிம்மா, நான் வரேம்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்.
நான் மட்டும் அவனுக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ அவன் என் கூட இருந்திருப்பான். நான் பண்ணது தப்புக்கு கடவுள் நிச்சயமாக என்னை மன்னிக்க மாட்டார். என்னை மன்னிச்சிட ஷாம். நம்ம சாம் இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? அவன் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏன், எதற்காக? குழந்தை பருவத்திலிருந்து இவர்கள் வளர்ந்து இப்படி சாலையில் பைத்தியமாக திரிவதற்காகவா கடவுள் நம்மை படைத்திருக்கிறார்? சாமுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, இதைவிட கொடூரமான நிகழ்வுகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஐந்தில் வளையாதது நிச்சயம் 50லும் வளையாது. ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி அடிமைத்தனத்தில் வளர்கிறார்கள்?
குழந்தை உருவாவதும் அழிவதும் இன்றைய தொழில்நுட்பத்தினாலும் தான். இதே நிலைமை உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயம் நடக்க நேரிடும். இனியாவது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு நொடியும் கவனித்து வளர்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வழி தவறாமல் இருக்க நீங்களே அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.